ஆ ஆ ஆசை ஆடை என்பது அணியவா கசங்கவா குறும்பாய் ஒரு கேள்வியை கேட்டாள். அணிந்தால் ஆடையது கசங்கவே செய்யும். அமைதியாய் இல்லை இல்லை வேறு பதில் வேண்டும் என்றாள். அருகில் அழைத்து செவிகளில் ரகசியமாய் கூறி முடிக்க அடடா அடடா அவளது வெட்கம் அது ஒரு வேறு உலகம். அது ஒரு வேறு உலகம். சீண்டி சீண்டி கேட்பது என்பது அவளுக்கு காதலின் உணவு. தீண்டி தீண்டி சொல்வது என்பது எனக்கோ காதலின் உணர்வு. கனவுகள் அழைத்து வந்து அறிமுகம் செய்யும் அவளின் கேள்விகள். நிஜங்களில் அதையெல்லாம் செய்து காட்டவே துடிக்கும் எனது வலிமைகள். ஒன்று கேட்கட்டுமா என அவள் துவங்கி வைத்தாள். ஓர் ஆயிரம் ஆசைகள் அதன் பின்னே நிற்கும். சரி சொல்லு என்று நான் சொல்லிவிட்டால் போதும். அவளின் முகமே பூரண சந்திரனாகும். பூரண சந்திரனாகும். ஆடை என்பது அணியவா கசங்கவா குறும்பாய் ஒரு கேள்வியை கேட்டாள். அணிந்தால் ஆடையது கசங்கவே செய்யும். அமைதியாய் சொன்னேன். இல்லை இல்லை வேறு பதில் வேண்டும் என்றாள். அருகில் அழைத்து செவிகளில் ரகசியமாய் கூறி முடிக்க அடடா அடடா அவளது வெட்கம் அது ஒரு வேறு உலகம். அது ஒரு வேறு உலகம். சொல்லி ஏத்தவிட்டா இன்பம் பெற்றிடுவார். ஆசைகளின் பட்டியலை எழுதி கொடுத்து காதல் கடைக்கு போ என்பார். வாங்க வேண்டியதை விற்கும் அங்காடியாக அவளே சற்று மாறி போவா. எனக்கு இது பிடிக்கவில்லை என்று பாதையில் பயணிக்க வேண்டும். சரிடா கண்ணா என்று அவள் மயங்கியே நின்றாள். சொர்க்கம் பூமிக்கு வந்து வாசல் திறந்து காத்திருக்கும். வாசல் திறந்து காத்திருக்கும். ஆடை என்பது
கசங்கவே செய்யும் அமைதியாய் சொன்னேன். இல்லை இல்லை வேறு பதில் வேண்டும் என்றால் அருகில் அடைத்து செவிகளில் ரகசியமா